வெப் டெவலப்மெண்ட் ஜேர்னில ஆல்ரெடி நம்ம HTML சீசன் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையோ மேலே நேவிகேஷன் பார்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கான அந்த சர்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கைன் பண்ணிக்கோங்க. அது எப்படி கைன் பண்ணுறதுங்கிறத அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா CSS சீசன். நீங்கள் HTML பார்த்துருந்தா தான் இந்த CSS ஃபுல்லாக புரியும். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இந்த சிஎஸ்எஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சிஎஸ்எஸ்னா நம்மளுக்கு என்னன்னு முதல்ல தெரியணும்ல. ஸோ சிஎஸ்எஸ்க்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிஎஸ்எஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஜை வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்காக தான் இந்த சிஎஸ்எஸ் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது. இந்த சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் பேஜில் வந்து ஒரு ஃபாண்ட்டுக்கான கலரை ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்து வந்து ஃபாண்ட் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கேசஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிஎஸ்எஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிஎஸ்எஸ்க்கும் HTMLக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இப்போ நார்மலாக வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து ஸ்கெலக்டன் மாதிரி தான் இந்த HTML. தென் ஒரே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஒன்றுமே எப்படின்னா ஒரு வெப்பேஜில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது தான் இந்த HTML ஒர்க்கு. தென் அதை வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக கலர் கிரேடிங்கு அடுத்து ஸ்டைல் பண்ணுறது ஆப்ரேஷனுக்காக தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த சிஎஸ்எஸ்ஸை கொண்டு வந்தது. தென் நம்ம சிஎஸ்எஸ்குள்ளே போவோம். இப்போ சிஎஸ்எஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிஎஸ்எஸ்ஸை நம்ம எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தென் சிஎஸ்எஸ் வந்து நம்ம 3 டைப்ஸாக யூஸ் பண்ணலாம். இன்லைன், அவுட்லைன், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்ட்டு 3 டைப்ஸாக நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து எப்படி வந்து விஎஸ் கோடோட அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க்டாப்ல வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா டெஸ்க்டாப்லேயே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு டிசைர் பிளேஸில் வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டெஸ்க்டாப்ல வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் HTML வீடியோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், பட் வந்து அது எம்டியாக இருக்குது. ஸோ ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா விஎஸ் கோடை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ விஎஸ் கோடை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ என்ன காட்டுதுன்னா ஒரு எம்டிஆர் பேக்ரவுண்ட் காட்டுது. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து இப்போ டெஸ்க்டாப்பில் உள்ள கோடிங்கிற ஃபோல்டரை வந்து நான் செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துக்கிறேன். செலக்ட் ஃபோல்டர் கொடுத்தேன்னா இப்போ நான் எதில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோடிங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கேன். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணணும்னா ஒரு HTML பேஜை வந்து HTML ஃபைலை வந்து நான் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான பேர் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா index.html அப்படிங்கிற நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நான் கொடுத்துட்டேன். இப்போ நீ யோசிக்கலாம் என்னடா சிஎஸ்எஸ் சொல்லிட்டு மறுபடியும் HTML-க்குள்ளேயே போறிய அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா சிஎஸ்எஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனா ஒரு HTML உள்ள ஃபைலை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்குன்னா என்ன பண்ணியிருப்போம் அந்த சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். தென் வந்து நம்ம சிஎஸ்எஸ் வந்து அதில் கொடுப்போம். இப்போ வந்து நீங்கள் யோசிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னே உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் அந்த HTML வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து சிஎஸ்எஸ்ஸே புரியும். ரெண்டுமே வந்து கண்டினியூவேஷனு. ஸோ அதை பார்த்துட்டு வந்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே நேவிகேட்டர் பார்லையும் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நீங்கள் மாங்கன்ட்டு HTML ஹெட்டு பாடி அப்படின்னு டைப் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் வந்து Shift+1 அழுத்துங்க, எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வரும். ஜஸ்ட் என்டர் அழுத்திங்கன்னா உங்களுக்கு காமனான அந்த அந்த ஃபுல் கமெண்ட்ஸ் வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாடி கிட்ட போயிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ். ஸோ அதுக்கான இதை பார்ப்போம், அதுக்கான எக்ஸசைஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் இப்போ வந்து H1 அப்படிங்கிற இது கொடுத்துக்கிறேன். இப்போ H1னா என்னன்னு தெரியலனா நீங்கள் அந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு இது புரியும், இல்லைனா புரியாது. சிஎஸ்எஸ் ரெண்டுமே கண்டினியூஷன். ஸோ அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் நான் H1 கொடுத்துட்டேன். H1 கொடுத்ததுக்கப்புறம் இப்போ இன்லைன் சிஎஸ்எஸ்னா முதல்ல என்ன தெரிஞ்சுப்போம். இன்லைன் சிஎஸ்எஸ்னா எப்படின்னா ஒரு லைன்ல வந்து நம்ம சிஎஸ்எஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லைன்ல எப்படி நான் இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா H1 டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஸ்டைலுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன சிஎஸ்எஸ் கேசஸ்லாம் இருக்கு பாருங்க. மெனி நம்பர் ஆஃப் சிஎஸ்எஸ் கேசஸ்லாம் இருக்குது. அனிமேஷனாக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், டெக்ஸ்ட் ஃபைலு, இது மாதிரி நிறையான ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கலருங்கிற ஒரு ஆப்ரேஷன் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். தென் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கோலைவ் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறோம். இதுக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதான் வந்து பிஎஸ் கோடில் வந்து நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து எனபிள் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து அந்த அவுட்புட் ஷோ ஆகும். ஸோ அதுக்கான வீடியோவும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் நேவிகேட்டர் பார்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து பிளாங்காக காட்டுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இதுவுமே அந்த இன்பிட்வீன்ல H1 டேக்ல கொடுக்கவே இல்லை. ஸோ வந்து CWA அப்படின்னு கொடுத்துக்கிறேன். CWAன்னு கொடுத்துட்டு சாரி இப்போ நான் என்ன ஸ்டைல் கொடுத்துட்டு ஸ்டைல் கொடுத்துட்டு கலர் வந்து என்ன இருக்குன்னா ரெட் கலர் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ நம்மளோட அவுட்புட் போய் பார்ப்போம். இப்போ நம்மளோட அவுட்புட் பாருங்க.
இப்போ நம்மளோட அவுட்புட் பாருங்க, சிடபிள்யூன்னு கொடுத்துருக்கோம். அதுக்கான கலர் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து என்ன ரெட் கலர்னு காட்டுது. ஓகேவா? சரி, ஓகே. தென் நம்ம செகண்டா பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவுட்லைன் சிஎஸ்எஸ் அப்படிங்குவாங்க. அவுட்லைன் சிஎஸ்எஸ்னா ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் எப்படின்னா இந்த இன்லைனை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். அவுட்லைன் சிஎஸ்எஸ்னா எப்படின்னா ஹெட் டேக் உள்ள நம்ம ஸ்டைல் டேக்கை வந்து யூஸ் பண்ணோம்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்லைன் சிஎஸ்எஸ் அப்படிங்குவாங்க. ஸோ ஸ்டைல் டேக்கை வந்து நான் ஹெட் டேக்குள்ள கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ பாடிக்குள்ள உள்ள அந்த H1 டேகா இருக்கட்டும், பேரா டேகா இருக்கட்டும், என்ன உள்ள ஆப்ரேஷன் இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹெட் டேக்ல வச்சு அந்த ஸ்டைல் டேகை வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா கால் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்லைன் சிஎஸ்எஸ். அதை என்ன சொல்லுவாங்க அவுட்லைன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இது ரெண்டுத்தையும் நான் சைடாக வச்சுக்கிறேன். அது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸ்டைல் டேக் வந்து அவுட்லைன் பார்ப்போம். அவுட்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டைல் டேக் வந்து அங்கே மென்ஷன் பண்ணோம் ஹெட் டேக் பிட்வீனில். இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் வந்து H1 டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். H1 டேக் யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து H1 எப்படி கொடுக்கக்கூடாது, H1 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கர்லி பிரஷை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ வந்து ஒரு ஆப்ரேஷன் பார்ப்போம். என்ன ஆப்ரேஷன் பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். கலர் வந்து எப்படி இருக்கணும், ரெட் கலர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஆனால் எந்த சேஞ்சஸும் ஆயிருக்காது. ஏன்னா பாடிக்குள்ளே நான் ஹெட் டேக்னு ஒன்றே கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால எனக்கு எந்த சேஞ்சஸ் ஆகல. ஸோ ஹெட் டேக் கொடுத்துக்கிறேன். அதில் வந்து என்னன்னா சிடபிள்யூஏ அப்படின்னு இருக்கட்டும். இப்போ பாருங்க அதோட அவுட்புட்டை நம்மளுக்கு என்ன ரெட் கலர் ஆயிருக்கு. பட் வந்து இது இன்லைன் இல்லை, அவுட்லைன். அவுட்லைன்ல வந்து ஹெட் டேக்ல கொடுக்கறதுனால இது அவுட்லைனா வந்து கன்சிடர் ஆகுது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா தென் செகண்டா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்னா என்னன்னா இப்போ நம்ம பார்த்துருந்துருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துருந்துருக்கலாம் எப்படின்னா இன்லைன்னா அந்த எல்லாமே HTML ஃபைல்குள்ளே வந்திருக்கும். இன்லைனாவே இருக்கட்டும், ஒரு லைன்ல இருந்திருக்கும். இது அவுட்லைனாவே வந்திருக்கணும், ஹெட் டேக் பிட்வீன்ல இருக்கும். இப்போ எக்ஸ்டர்னல்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்எஸ்க்காகவே ஒரு ஃபைலை வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கிரியேட் பண்ணி ஸோ HTML ஃபைலையும் சிஎஸ்எஸ் ஃபைலையும் நம்ம லிங்க் பண்ணுறதா என்ன, லிங்க் பண்ணி யூஸ் பண்ணுறதா என்னன்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா இப்போ சிஎஸ்எஸ் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா இப்போ பேஜ் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த சிஎஸ்எஸ் ஃபைலுக்கு ஸ்டைலு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு .css அப்படின்ட்டு கொடுத்துட்டு என்டர் அழுத்திக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா சிஎஸ்எஸ் ஃபைலு கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம், ஆல்ரெடி வந்து நம்ம அவுட்டர் சிஎஸ் கொடுத்துருப்போம், அதை டெலிட் பண்ணிப்போம். டெலிட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த சிஎஸ்எஸ் H1 டேகை வந்து நான் சிஎஸ்எஸ் ஃபைலில் கொடுத்து நான் என்ன பண்ண போறேன் ஆப்ரேஷன் பண்ண போறேன். ஓகே, செட் ஆஃப் ஆப்ரேஷன் பண்ண போறேன். ஸோ அதுக்காக ரெண்டுத்தையும் வந்து தனித்தனியா இருக்கு. HTML ஃபைலும் தனியா இருக்கு, சிஎஸ்எஸ் ஃபைலும் தனியா இருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் வந்து நான் லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா ஹெட் டேக் பிட்வீன்ல நீங்க என்ன பண்ணணும்னா இது தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ அதை டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா ரெண்டுத்தையும் வந்து நான் லிங்க் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் லிங்க் அப்படிங்கிற ஒரு டேகை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. டேக் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு, அதை யூஸ் பண்ணிப்போம். இதுல வந்து என்ன கொடுக்க போறோம், இதோட ரிலேஷன் என்னன்னா ஸ்டைல் ஷீட்டு அப்படிங்கிற ஒரு ரிலேஷன். ஸோ அதுக்கான என்னன்னா ஸ்டைல்னு கொடுத்துக்கிறேன். தென் வந்து ஹெச்எஃப் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஹெச்எஃப்னா நீங்க HTML ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். லிங்கை வந்து மென்ஷன் பண்றதுக்காக ஹெச்எஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ நான் என்ன பண்றேனே உங்களுக்கு புரியும். இல்லைனா வந்து ஒண்ணுமே புரியாது. இங்கிலீஷ் படத்தை வந்து தமிழ் டப் இல்லாம இங்கிலீஷ்லேயே பார்த்த மாதிரி இருக்கும், ஒண்ணுமே வழங்காது. ஸோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஹெச்எஃப்ல வந்து இந்த ஃபைல்ஸை வந்து மென்ஷன் பண்ண போறேன். ஸோ சஜஷன் கேட்கறதுக்காக Ctrl+Shift அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் சஜஷன். ஸோ அதில் வந்து என்னன்னா ஸ்டைல் ஷீட் வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் வைட் மெனு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன இருக்குன்னா இந்த டேகை மென்ஷன் பண்ணதுனால HTML-ம் CSS-ம் வந்து லிங்க் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இப்போ வேற ஃபைல்லேருந்து HTML வந்து நான் என்ன பண்ணலாம்னா அக்சஸ் பண்ண முடியும். இப்போ சிஎஸ்எஸ் போயிட்டேன், சிஎஸ்எஸ்ல வந்து சிஎஸ்எஸ் ஃபைல் போயிட்டேன். HTML வந்து என்ன டேக் நான் வந்து அக்சஸ் பண்ண போறேன்னா H1 டேக். ஸோ அதுக்காக என்ன பண்ணா இது வந்து செலக்டர். இப்போ நெக்ஸ்டா பார்ப்போம். இப்போ எப்படி ஒரு சிம்பிள் ஆப்ரேஷனுக்காக உங்களுக்கு சொல்றேன் எப்படி அக்சஸ் பண்ணலாம் எக்ஸ்டர்னல்ல இருந்து. H1 அப்படின்னு கொடுத்துட்டு கலிபஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ கலரை வந்து சேஞ்ச் பண்ண போறேன். கலரை சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ எல்லோ கொடுப்போம். எல்லோ அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ அதோட அவுட்புட் பாருங்க, CW எல்லோவா மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்லைனாகவும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், அவுட்லைன் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், அடுத்து எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்டர். இப்போ செலக்டர்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். இப்போ செலக்டர்னா எப்படின்னா இப்போ பாடியில் உள்ள இதை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் செலக்ட் பண்ணிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாடியில் உள்ள அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி எப்படிலாம் செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறது தான் என்னன்னா செலக்டர் அப்படிங்குவாங்க சிஎஸ்எஸ்ல. இந்த சிஎஸ்எஸ் செலக்டர்ல வந்து கிளாஸுங்கிற செலக்டர் இருக்கு, ஐடி செலக்டர் இருக்கு, தென் வந்து ஃபைனலா வந்து யூனிவர்சல் செலக்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? மொத்தம் 4 இது இருக்கு. அடுத்து வந்து சிம்பிள் செலக்டர்னு ஒன்று இருக்கு. சிம்பிள் செலக்டர்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் பண்ணது வந்து சிம்பிள் செலக்டர் அப்படிங்குவாங்க.
எப்படின்னா ஜஸ்ட் வந்து அந்த டேகோட நேம் வந்து மென்ஷன் பண்ணி நான் யூஸ் பண்றது வந்து என்ன சிம்பிள் செலக்டர். இப்போ எப்படின்னா அந்த HTML ஃபைலில் வந்து என்னென்னமோ இருக்கும். எப்படின்னா பேராகிராஃபாக இருக்கட்டும், அடுத்து வந்து என்ன பிரேக் டேக்காக இருக்கட்டும், HR டேக்காக இருக்கட்டும், எவ்வளோ டேக் வேணா இருக்கட்டும். அதை வந்து நான் ஜஸ்ட் அதோட நேமை வச்சு கால் பண்ணி யூஸ் பண்ணேன்னா அது வந்து சிம்பிள் செலக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ H1 வந்து நான் சிம்பிளா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சிங்கிளா இருக்கவும் நான் H1 கொடுக்கவும் இந்த மாதிரி இருக்கு. இப்போ ஒரு வெப்சைட்னு எடுத்துக்கோங்க, அதுல மெனி நம்பர் ஆஃப் வந்து கேரக்டர் இது டேக்ஸ் இருக்கும். என்னென்ன பேராகிராஃப் இருக்கும், இன்னொரு பேராகிராஃப் டேக் இருக்கும். ஆனா இந்த பேராகிராஃப் இந்த கலர் இருக்கணும், இந்த பேராகிராஃப் இந்த கலர் இருக்கணும், நம்மளுக்கு வந்து ஒரு டிசையர் இருக்கும். ஸோ அதுக்கான இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணி அதை கால் பண்ணி அதோட கேரக்டர்ஸ் கலராக இருக்கட்டும், ஃபான்ட் சைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ நிறைய பேராகிராஃப் கொடுத்துக்கிறேன், அப்போதான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கொடுத்துக்கிறேன். லோரியம்னா என்னன்னா அந்த வீடியோவில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இதை நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபுல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது கிளாஸை வச்சு பார்த்துப்போம். நம்ம வந்து சிம்பிள் செலக்டர் பார்த்துட்டோம். ஸோ கிளாஸ் தான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஸோ இது ஃபுல் பண்ணிப்போம். ஃபுல் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 4 பேராகிராஃப் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா, லோரியம். ஓகே, அடுத்தது லோரியம். ஓகே, 3 பேராகிராஃப் டேக் போவோம், தேவையில்லை அவ்வளோக்கா. ஓகேவா, லோரியம். ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா 3 பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்கேன். இப்போ அதோட அவுட்புட் பார்ப்போம். எப்படி இருக்குன்னா ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்ததுனால என்னன்னா 3 பேராகிராஃப் வந்து இருக்கு நம்மளுக்கு, லோரியம் பேராகிராஃப். ஓகேவா, இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது யூனிவர்சல் செலக்டர் முதல்ல பார்த்துக்கணும். இப்போ இது பார்த்துட்டு நம்ம சரி ஒன் பை ஒன்னா வந்தா உங்களுக்கு புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா யூனிவர்சல் செலக்டர் பார்க்க போறோம். ஸோ ஸ்டைலுக்கு போயிட்டு ஜஸ்ட் என்ன பண்றேன், ஸ்டார்ங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அடுத்தது கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ கலரை மாற்ற போறேன் அப்படிங்கிறத பண்றேன். இப்போ கலர் என்ன கலர் இருக்கணும், எல்லோனா ஆரஞ்சு கலர் இருக்கட்டும், ஆரஞ்சு கலர் இருக்கட்டும் அப்படிங்கிறத நான் இது பண்றேன். இதுல நிறைய சிஎஸ்எஸ் வந்து இது இருக்கு, ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னா சொல்றேன். இந்த வீடியோல நிறைய இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்ல நிறைய இது ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம என்னன்னா கலர் ஆப்ரேஷன் யூஸ் பண்றேன். தென் வரக்கூடிய இதுலயும் சொல்றேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சல் செலக்டர் அப்படிங்கிறேன். இப்போ இதை மென்ஷன் பண்ணா போதும், நம்ம எல்லா என்னென்ன ஃபான்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அது எல்லாமே கலர் என்னன்னா ஆரஞ்சா சேஞ்ச் ஆயிருக்கும். பாருங்க எல்லாத்துக்கும் ஆரஞ்சா செலக்ட் ஆயிருக்கு. ஓகேவா, இதுக்குத்தான் இது என்ன யூஸ் பண்ணோம்னா இந்த யூனிவர்சல் செலக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இப்போ நெக்ஸ்டா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஒரு கிளாஸ் செலக்டரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, கிளாஸ் செலக்டர்னா எப்படின்னா இப்போ எனக்கு ஒரு டிசைர் இருக்கும், என்னடா எல்லாமே ஆரஞ்சா இருக்கு, எப்படின்னா நடுவில் மட்டும் எப்படின்னா ஒரு பிளாக் கலர் இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த பேராகிராஃபு எனக்கு பிளாக் வேணும். ஓகேவா, இந்த பேராகிராஃபுக்கு எனக்கு பிளாக் வேணும், இந்த பேராகிராஃபுக்கு வந்து எனக்கு கிரீன் வேணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு டிசைர் இருக்கும். பட் எல்லாமே ஆரஞ்சா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ எனக்கு தோணுது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா என்ன பண்ணுறேன்னா அந்த பேராகிராஃப் மட்டும் ஒரு ஐடி வச்சு கால் பண்ணி அந்த பேராகிராஃப் மட்டும் எப்படின்னா ஒரு கலர்ல வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத எனக்கு அப்படி பண்ணாதான் அது கிளாஸுங்க. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து என்ன எனக்கு கிரீன் கலர் இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா அது மட்டும் கிரீன் கலர் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்காக மட்டும் நேம் வச்சு கால் பண்ணி அதை கிரீன் ஆக்குனா இப்படி கரெக்டா இருக்கும்ல. அதுக்காக தான் என்ன பண்ணுவேன்னா அதுக்கு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு அது கலர் எப்படி இருக்கணும், இப்போ கலர் தான் சேஞ்ச் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து சாரி, இப்போ நான் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், கிளாஸ்க்கு வந்து நேம் வைக்கணும். ஸோ கலருங்கிறத சிஎல்ஆர் அப்படிங்கிற கலருங்கிறதுனால கிளாஸ்க்கு வந்து சிஎல்ஆர் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ அது கூட வேணாம். ஸோ ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸ்டார் கொடுத்ததுனால எல்லாமே க்ரீனா இருக்கு. இப்போ என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து க்ரீனா மாற்ற போறோம். ஓகேவா, இதை மட்டும் நான் வந்து க்ரீனா மாற்ற போறோம். ஸோ அதுக்காக என்ன பண்றேன்னா இப்போ பி டேக்னு கொடுத்தா, இப்போ பி டேக்னு நான் நார்மலா வந்து பேசிக் டிஃபால்ட் செலக்டர் கொடுத்தேன்னா எல்லாமே க்ரீன் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றேன்ட்டு? இப்போ யூனிவர்சல் டேக் கொடுத்தனால எல்லாமே ஆரஞ்சில் இருக்கு. இப்போ பி டேக் நான் மறுபடியும் மென்ஷன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். பி டேக் மறுபடியும் வந்து கலரு, அடுத்த கலர் வந்து என்ன க்ரீனா இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ இதோட அவுட்புட் பார்ப்போம், எல்லாமே க்ரீன் ஆயிடுச்சு. பட் என்னோட டாஸ்க் என்னன்னா இது மட்டும் க்ரீன்ல இருக்கணும், பட் பாக்கி எல்லாமே இது க்ரீன்ல இருக்கணும், பாக்கி எல்லாமே வந்து ஆரஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா கிளாஸை யூஸ் பண்ணணும். கிளாஸ் யூஸ் பண்ணா அந்த இது மட்டும் நம்மளுக்கு என்ன, இந்த இது மட்டும் நம்மளுக்கு என்னன்னா க்ரீனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸ் தான் கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சிஎஸ்எஸ் ஃபைல் போயிட்டு இப்போ கிளாஸ் நேம் என்ன சிஎல்ஆர். ஓகே, தென் கிளியர்ஸாக ஓப்பன் பண்ணிட்டோம். பட் வந்து இங்கே கலர் சேஞ்சே ஆகல பாருங்க. ஏன், அங்கே வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுறப்ப டாட் யூஸ் பண்ணி நம்ம இது கால் பண்ணணும். ஓகேவா, இப்போ டாட் யூஸ் பண்ணேன். தென் என்ன, இதோட கலர் டேக் கலர் மாற்ற போகிறேன், என்னன்னா க்ரீனு. ஓகேவா, இப்போ இதோட அவுட்புட் போய் பார்ப்போம். பாருங்க இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு,
யூனிவர்சல் செலக்டர்னால எல்லாமே க்ரீனாக இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த பேராகிராஃப் மட்டும் எனக்கு வந்து க்ரீன் ஆகணுங்கிறதுனால எனக்கு இந்த இது க்ரீன் ஆயிடுச்சு. ஓகேவா? இதுவே வந்து நான் வந்து பீடாக் யூஸ் பண்ணியிருந்தேன்னா எல்லாமே மறுபடியும் க்ரீனாக இருக்கும். ஸோ ஓகேவா? அந்த மாதிரி கேசஸ்லாம் இது கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேடா கிளாஸ்ன்ட்டா இப்போ ஐடிக்கு என்னடா மீனிங் அப்படின்னு கேட்டா, ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோம். ஐடின்னு கொடுத்தேன். ஐடிக்கு வந்து என்ன கொடுக்கலாம், டிஆர் அப்படின்னு கொடுத்துருவோம். நம்ம நேம் தான், நம்ம வைக்கிறது தான் நேம். இங்கே ஐடிக்கும் வந்து டிஆர் கொடுத்துறேன். கிளாஸும் ஐடிக்கும் வந்து இது வேரியேஷன் கிடையாது, ரெண்டுமே அதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ கிளாஸ், இப்போ ஐடி வந்து நம்ம எப்படி கால் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் போட்டு நம்ம கால் பண்ணுவோம். ஓகேவா? ஹேஷ்னு போட்டு ஹேஷ்டேக் கொடுத்து தென் டிஆர்னு கொடுங்க. டிஆர் கொடுத்துட்டு கலிபரேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓகேவா? அடுத்தது வந்து கலர் கொடுத்துட்டு இப்போ இதோட கலர் என்ன இருக்கணும்னா பிளாக்காக இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து என்னோட ஆசை வந்து என்னன்னா இது பிளாக்காக இருக்கணும் அப்படிங்கிறேன். ஸோ வந்து என்னன்னா பிளாக் ஆகிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ பிளாக் ஆயிடுச்சு பாருங்க. கிரீனு, பிளாக்கு, ஆரஞ்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து கிளாஸ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து டாட் போட்டு நம்ம அந்த கிளாஸ் நேம் கொடுத்து இது பண்ணியிருக்கோம். தென் செகண்டாக உள்ளது வந்து ஐடி, அதுக்கான என்னன்னா ஹேஷ் போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். தென் வந்து தேர்டாக உள்ளது வந்து யூனிவர்சல். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார் போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எந்த கீவேர்டும் இந்த நேம் கொடுக்கல, எந்த கிளாஸ் மென்ஷன் பண்ணல. லாஸ்ட்ல உள்ளது டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஸ்டார் போட்டு அந்த யூனிவர்சல் டேக் யூஸ் பண்ணி நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சிஎஸ்எஸ் செலக்டர் பார்த்துருக்கோம். தென் வந்து சிஎஸ்எஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேவா? தென் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா சிஎஸ்எஸ்ல உள்ள ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு 6 ஆப்ரேஷன் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வரக்கூடிய வீடியோவில் ஒரு ப்ராஜெக்டை வச்சு அதை வந்து நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இது என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்டர் வந்து இந்த இதில் வராது, ஸோ அதை வந்து டெலிட் பண்ணிக்கலாம். மொத்தம் 5 ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்குது, ஸோ அதை மட்டும் பார்ப்போம் இந்த வீடியோவில். ஸோ என்ன பண்ணுறேன்னா இப்போ ஆல்ரெடி கோட் பண்ணதெல்லாம் டெலிட் பண்ணிப்போம். இதை டெலிட் பண்ணிக்கலாம், இதையும் டெலிட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள பேராகிராஃபையும் நம்ம டெலிட் பண்ணிப்போம். இல்லை ஃபுல்லாகவே டெலிட் பண்ணிக்கலாம், அரைக்குறைன்னு இருக்குது. ஓகே, இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம டெலிட் பண்ணால் டிஃபால்ட்டாக இதெல்லாம் தேவைப்படாது இப்போதைக்கு. ஸோ அதை வந்து டெலிட் பண்ணிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிஎஸ் ஃபைல வந்து நம்ம லிங்க் பண்ணுவோம். ஸோ லிங்க் பண்ணுறதுக்கு நார்மலாக சொல்லி தெரியும் உங்களுக்கு, அதை வந்து நான் இங்கே கொடுத்துக்கோங்க. நான் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து ஸ்டைல் ஷீட். ஓகே, தென் வந்து HRF. ஓகே, இது ஒரு சஜஷன் கேட்டு இது இந்த ஃபைலை வந்து லிங்க் பண்ண போகிறேன். தென் முடிச்சிட்டேன். ஓகே, லிங்க் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பேராகிராஃப் டேக் கொடுத்துக்கோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதை. ஓகே, லோரியம். இப்போ நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, நைஸ். இப்போ ஸ்டைல் ஷீட்டுக்கு வந்துடுவோம். இப்போ ஸ்டைல் ஷீட்டில் நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் வந்து டிஃபால்ட் செலக்ட்னா உங்களுக்கு தேவைன்னா தெரியும், பி டேகை வச்சு நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுக்கு எந்த கிளாஸும் தேவையில்லை, ஏன்னா சிங்கிளாக ஒரு பேராகிராஃப் இருக்கனால நான் டிஃபால்ட்டாக ஒரு செலக்டர் யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பி டேக் கொடுத்துட்டு தென் கலிபரேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன, ஓகே இப்போ என்ன பண்ணுறோம்னா பிபிடி வச்சுப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபாண்ட் சைஸை மாற்ற போகிறேன். ஃபாண்ட் சைஸ். ஓகேவா? ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சஜஷன்லேயே காட்டும் ஃபாண்ட் சைஸ். ஜஸ்ட் என்டர் எழுதிட்டு இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம எதில் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொடுக்கலாம், பிக்சலில் கொடுக்கலாம், தென் வந்து லார்ஜ், மீடியம் அதிலே கொடுத்துருப்போம், அது மாதிரி நம்ம கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பிக்சலில் கொடுக்க போகிறேன். இப்போ ஃபாண்ட் சைஸ் எப்படி இருக்குன்னா ஒரு 25 பிக்சலில் இருந்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த அவுட்புட்டு நம்ம வச்சுப்போம். பாருங்க, இது வந்து 25 பிக்சலில் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக வந்து இதோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அவுட்புட்டு. இப்போ இதை வந்து எடுத்துருவோம். நார்மலாக இப்படி இருக்குது. இதுவே நான் வந்து என்ன பண்ணுறேன் 25 பிக்சல் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். சாரி, இது இல்லை, ஃபாண்ட் சைஸ் 25 பிக்சலில் கொடுத்தா அது சைஸே நமக்கு வேரி ஆயிருக்கும். பாருங்க, 25 பிக்சல் கொடுத்தா நம்ம சைஸ் வந்து வேரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டாக பார்க்கக்கூடியது கலர் வந்து உங்களுக்கு நார்மலாக எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ COLR அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கலர் வந்துடும். இப்போ கலர் என்ன வைக்கலாம், நம்ம இது ஆரஞ்சு வைப்போம். ஓகே, ஆரஞ்சு வச்சுட்டேன் கலர். ஓகே, இப்போ தென் என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் கொடுத்தது எல்லாமே எப்படி இருக்குன்னா அப்பர் கேஸில் இருக்குது, இந்த பண்ண அப்பர் கேஸ்லேயும் இருக்குது, லோயர் கேஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி உள்ளதை நான் அப்பர் கேஸாக இருக்கணும், இது லோயர் கிளாஸாக இருக்கணும் அப்படின்னு மாத்திரம் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஸோ அதையும் எப்படின்னு பார்த்துப்போம். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது, ஸோ அதையும் மாற்றுவோம். இது என்னன்னா அப்பர் கேஸ் இருக்குது, கேபிட்டலைஸாக மாற்றணும், இல்லை ஒன்றுமே மாற்ற தேவையில்ல, அப்பர் கேஸ் எல்லாமே அப்பர் கேஸில் மாற்றணும் என் ஆசை. ஸோ அப்பர் கேஸில் மாற்றிட்டேன். பாருங்கள், எல்லாமே பாருங்க லோரியம் ஆரம்பிச்சு இங்கே முடிகிற வரைக்கும் என்ன இருக்குது அப்பர் கேஸ்லாம் மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, அதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம்னா டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன். தென் பேக்ரவுண்ட் கலர்னா ஒன்றுமே இல்லை. இங்கே இதுக்கு பின்னாடி பாருங்க ஒயிட்டாக இருக்குல்ல, இது ஃபுல்லாகவே என்ன ஆகும்னா வேற கலர் வந்து நம்ம டிசைர் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்டில் போகிறேன்.
பேக்ரவுண்ட் கலரில் வந்து என்ன கலர் இருந்தால் கரெக்டாக இருக்கும்? ஆரஞ்சுக்கு க்ரீன் போடுமே. க்ரீன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். மோசமாக தான் இருக்குது. சரி, ஓகே. சரி, அடுத்த கலர். அடுத்து என்ன? ஃபாண்ட் ஃபேமிலி. இப்போ என்னன்னா இந்த ஃபாண்ட் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, வேற கலர் வேணும், வேற ஃபாண்ட்டே வேணும் எனக்கு அப்படின்னா ஜஸ்ட் விஎஸ் கோட் போயிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா, ஒரு நிமிஷம், இந்த கலர் விஸ் இல்லாதனால அதுக்கு எரர் கட்டுது. இப்போ ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலி டைப் பண்ணிட்டு இதில் நிறைய சஜஷன் இருக்கும். இதை தாண்டி எனக்கு என்னோட இவ்வளோ தான் இருக்குது, எனக்கு நிறையா வேணுமா அப்படி நீங்கள் பண்ணிட்டாலும் நீங்கள் க்ரோமில் சர்ச் பண்ணி இந்த ஃபாண்ட்டோட அந்த நேம்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து இதில் கால் பண்ணாலும் இதில் வரும் அந்த ஃபாண்ட்டு. இப்போ நான் ஜஸ்ட் என்னன்னா கேம்பிரியா அதில் அதை போட்டுக்கிறேன். பாருங்க அதே மாதிரி தான் இருக்குது. சரி, பரவாயில்ல, டெலிட் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் நல்லதாக போடும். ஃப்ராங்க்லின். ஓகே, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதை டெலிட் பண்ணிப்போம். முன்னாடி உள்ளது இருக்குல்ல, அதை டெலிட் பண்ணால் தான் கட் ஆகும் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க நம்மளோட ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம சிஎஸ்எஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் வரக்கூட வீடியோவில் வந்து நான் எப்படிலாம் ஒரு டாஸ்க்கை வச்சுறேன், அதுக்கான டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதோட இதுக்கும் வந்து சர்டிஃபிகேட் வந்து நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ வர வீடியோவில் வந்து நான் கியூஆரும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து கூகுள் ஃபார்ம் வரும். அதை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தென் வந்து அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.